யாருக்கெல்லாம் வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வேற எத்தனை கலர்ல ட்ரெஸ் இருந்தாலும் பிளாக்ல குறைஞ்சபட்சம் 2-3 ட்ரெஸ்ஸாவது வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த பிளவுஸ் பார்த்தோன்னே இதோட கலர் மெயினாக என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இதில் அவங்க பண்ணியிருக்கிற பேட்ச் ஒர்க். ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து கோல்டு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகா ரொம்ப யூனிக்கா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஃபினிஷிங் ஒரு டிசைன் கூட அதோட சைஸ் மாறவே இல்லை. கிட்டத்தட்ட அதோட எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரி ரொம்ப நீட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் வந்து பிளெயின் ஸ்லீவ் தான், அதுல வந்து பைப்பிங். ஸோ உள்ள வந்து த்ரெட் கொடுத்துட்டு ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலர் பைப்பிங். நல்லா இருக்கா? இந்த கலர் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இந்த கலர் பிடிச்சிருக்கா, இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு பிளவுஸும் இருக்கு அவங்களோடது. இது வந்து அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்டா ஹாஃப் ஒயிட், கோல்டு வித் ஹாஃப் ஒயிட் கலர். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா நெக்கும் ஸ்லீவ் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து தனியா 2 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளவுஸ்ல யூஸ் பண்ண கிரீன் அண்ட் கோல்டு ரெண்டையும் வச்சுட்டு பைப்பிங் மாதிரி, இது ஒரு ஃபோல்டிங் டைப் பைப்பிங் மாதிரி இது. ஸோ அதை வச்சுட்டு அழகா பீடு. இதுலயும் அதே மாதிரி தான். ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸ்லீவ் வந்து ரொம்ப பெரிய பஃப்னு சொல்ல முடியாது. ஸோ குட்டி குட்டியாக அந்த டாட் மட்டும் கொடுத்துட்டு அதில் பீட் வச்சுட்டு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்டிச் பண்ண ஸ்டூடெண்டோட நேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் இது. ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு